100% ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாரி இப்ப கிடையாது. இப்ப இருக்கிற இளைஞர்கள் மத்தியில அது வர ஆரம்பிச்சுச்சு. ஒரு ப்ராசஸ் ஆரம்பிக்கும்போது ஒரு அரசியல் ப்ராசஸ் ஆரம்பிக்குது. தேவேந்திர குல வேளாளர் அரசாணை ப்ராசஸே கிட்டத்தட்ட அவங்க 45 வருஷம், 50 வருஷம் பண்ணாங்க. இந்த உணர்வுகள் எல்லாம் நம்மலாம் ஒண்ணா ஒரே தாயத்து பிள்ளைகள்னு ப்ராசஸ் பண்றதுக்கு கிட்டத்தட்ட 10லேருந்து 15 வருஷம் ஆகும். இப்ப அதோட வெளிப்பாடு தெரியுது. அவேர்னஸ் கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டு இருக்கு. வந்துகிட்டு இருக்கு. இளைஞர் மத்தியில அடுத்த தலைமுறை வந்து இளைஞர்கள். அப்ப அவங்களுக்கு தெரியுது. அப்ப கவுண்டரு, பிள்ளைமாரு, முதலியார் நம்ம எல்லாம் ஒண்ணு தான். நம்ம எல்லாம் ஒரு தாயத்து பிள்ளைக்கு தான். நம்ம அந்தந்த ரீஜன்ல இருக்கலாம் அந்தந்த பேர்ல அழைக்கிறோம். அப்போன்னு இளைஞர் மத்தியில இப்ப வந்து அது வர ஆரம்பிச்சுச்சு. இது காலப்போக்குல கொஞ்சம் கொஞ்சமா தான் அத கொண்டு வந்து நம்ம முடியும். கண்டிப்பா அதுக்குள்ள அவேர்னஸ் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். பொதுவாவே பொதுக்கூட்டம் எல்லா இடத்துலயும் போடுறோம். இப்ப நான் போடுற பொதுக்கூட்டத்துல கவுண்டர் சமுதாயத்திலேருந்து பிரதிநிதி வராங்க. அவங்க போறதில்ல, நாங்க போறோம். முதலியார் பட்டப்பட்டவங்களுக்கு வர்றாங்க, நாங்க அங்க போறோம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா இது சேர்த்தா மட்டும் தான் இது அவேர்னஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா ஆகும். பழைய காலம் மாரி கிடையாது. இப்ப கம்ப்யூட்டர், சோசியல் மீடியா கையில கம்யூனிகேஷன் ஈஸி. அப்ப எனக்கு வந்து இது ஈஸியான வேலை. இது கூடிய சீக்கிரம் இது நடந்து முடிஞ்சிடும். அவேர்னஸ் கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்கு.